அனைவருக்கும் வணக்கம். தை மாத ராசி பலன்கள் 2024. இப்போது இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? எதன் வகையில நம்மளுக்கு சிறப்பு? எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். 4வது ராசி கடகம். கடகத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் கன்ஜக்ஷன், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான். மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் செவ்வாயோட கன்ஜக்ஷன் ஆயிடும். சுக்கிரனை தொடர்ந்து புதன் பகவான் 17ஆம் தேதி ஒரு டிரான்சிட் பண்றாரு. கரெக்டா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி டிரான்சிட் ஆகி சூரியனோட போய் கன்ஜக்ஷன் ஆகுறாரு. சோ புதனை தொடர்ந்து அடுத்தது செவ்வாய் கரெக்டா 22ஆம் தேதி டிரான்சிட் ஆகுறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு சூரியன் புதனோட போய் கன்ஜக்ஷன் ஆகுறாரு. அதனை தொடர்ந்து 28ஆம் தேதி சுக்கிரன் ஒரு டிரான்சிட் பண்றாரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு. சோ இதுதான் இந்த தை மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா பார்க்கலாம். இந்த தை மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ரெண்டு விதமான சிறப்பு யோகங்கள் இருக்கு. குறிப்பா குரு செவ்வாய் அப்படி அவரோட வீட்டுல, அதாவது குருவோட வீட்டுல செவ்வாயும் செவ்வாயோட வீட்டுல குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது ஒரு வகையில பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துது. மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கிரன் போய் செவ்வாயோட இணைவாரு, சுக்கிரமங்கல யோகத்தை ஏற்படுத்துவாரு. அந்த இடத்துல புதனும் இருப்பாரு. பட் இருந்தாலும் சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறது ஒரு சிறப்பான யோகம். பட் ஆனா கடகத்தை பொறுத்தளவுல கடகத்துக்கு 6ஆம் இடத்துல இந்த இணைவு ஏற்படுது. சோ இது மேக்சிமம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சோ இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, சுக்கிரன் உங்களுக்கு முழு சூப்பரா இருப்பாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ரொம்ப ஒரு யோகமான சூழ்நிலையில் இருக்காரு. சோ இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப சிறப்பா போகும். குறிப்பா இந்த பூர்வீக சொத்துல இருக்கிற குழப்பங்கள் இதெல்லாமே ஓவராலா முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளோட ஒரு சில நல்லிணக்கங்கள்லாம் ஏற்படும். பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீக்ல டே குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளோட ஒரு நல்ல ஒரு உறவு நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தென்படும். பிள்ளைகளால ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல கிடைக்கும். மேலும் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீக்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுக்கிரன் 5ல இருக்கிறது ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதாரம், திடீர் பண வரவு, மேலும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். சோ இப்போ நீங்க வடி இன்ஸ்டன்டா ஒரு வகையான கஷ்டத்துல இருக்கீங்கன்னாக்கா அந்த கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வகையான சொல்யூஷனை தற்காலிகமா சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆகவே திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம் சுக்கிரனால ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற குழப்பங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில கொண்டு வருவாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. பட் ஆனா சனி பார்வையில இருக்கு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை சுக்கிரன் மேல விழும். ஆகவே நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன தடுமாற்றம், குழப்பங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்காது. அடுத்தா புதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல. பொதுவாவே செவ்வாய் 6ல இருக்கிறது சிறப்பு. பட் ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியா செவ்வாய் வருவாரு. அவர் போய் 6ல இருக்கிறது இந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் குறைபாடுகள், பொருளாதார தேவை அதிகரிக்கிறது, கடன் சுமை, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த உத்தியோகம், தொழில் சார்ந்த வகையில கொஞ்சம் நெருக்கடி, தொழில் உத்தியோகத்துல ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இப்ப நீங்க தொழில் பண்றீங்கன்னா இப்போ கொஞ்சம் கடனா போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட பொருள் வாங்குறவங்க கடன் வச்சுட்டு போறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். மேலும் கடன் வாங்கி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சோ அதுல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். ஆகவே தொழில் செய்யறவங்க கொஞ்சம் இந்த மாதத்துல விழிப்புணர்வோட செயல்படணும். பட் இருந்தாலும் செவ்வாய் குரு பரிவர்த்தனையாகி பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல இருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். திடீர் லாபங்கள், திடீர் உயர்வு, உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை, தொழில்ல ஒரு நல்ல மாற்றம், தொழில்ல நல்ல ஒரு லாபம் மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல கிடைக்க ஆரம்பிக்கும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்ல கொஞ்சம் நிதானம், கவனம், புரிதல் அப்படிங்கிறது உடைய தொழில் உத்தியோகத்துல இருக்கணும். மேலும் இந்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்க
உங்களுக்கு இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல அது ஃபேவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. மேலும் 10ல குரு இருக்காரு. ஆகவே இந்த உத்தியோகம், தொழில் இதுல எல்லாம் ஏதோ கொஞ்சம் தொய்வா போற மாதிரி இருக்கும். பெருசா ஈடுபாடு இருக்காது உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும். ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா பிடிக்காத வேலையை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்களுடைய தொழில், உத்தியோகம் இது ரெண்டுலையும் கொஞ்சம் நிதானம், பொறுமை இதெல்லாம் தேவை. மேலும் இந்த நேரத்துல என்ன உங்க மைண்ட் செட் எப்படி போகும்னா, விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். இப்ப நீங்க பாக்குற ஜாபை சேஞ்ச் பண்ணணும், மேலும் தொழிலை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாம். சேஞ்சஸ் பண்றதுக்கான ஒரு நேரம் கிடையாது. அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி பார்வை 10ஆம் இடத்துல இருக்கு. ஆகவே பெருசா உங்களுக்கு திருப்தி கொடுக்கல. நீங்க பாக்குற வேலை, நீங்க செய்யற தொழில் பெருசா திருப்தி கொடுக்கல, லாபத்தை கொடுக்கல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய தேவைகளை ஏதோ ஒரு வகையில பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த கமிட்மெண்ட் ஏதோ ஒரு வகையில பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு. ஆகவே இப்படியே போயிட்டு இருங்க. சோ இந்த நியூட்ரலான சூழ்நிலையில போயிட்டு இருங்க. பெருசா ரிஸ்க் எடுத்து எதுலயும் மாட்டிக்க வேண்டாம். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம் இது கிடையாது. மாற்றத்துக்கான காலகட்டம் கிடையாது. பொறுமைக்கான ஒரு காலகட்டம். பொறுமையோட சிந்தித்து செயல்படுறதுக்கான ஒரு காலகட்டம். ஆகவே நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா தொழில், உத்தியோகத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். மேலும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ நீங்க தொழில் பண்ற இடமா இருந்தாலும் சரி, உத்தியோகம் பண்ற இடமா இருந்தாலும் சரி, கோபம் இது சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். சக ஊழியர்களோட எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம, வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல 5ஆம் அதிபதி 6ல வந்து இருக்காரு. ஆகவே பிள்ளைகளால ஒரு சில விரைய செலவுகள், பிள்ளைகளால ஒரு சில கவலைகள், கலக்கங்கள் மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில விரைய செலவுகளும் இருக்கலாம். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுலயும் ஒரு நல்ல செய்திகள் ஃபைனல்ல கிடைக்கும். மேலும் பிள்ளைகளுடைய பேச்சு வார்த்தைகள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. இந்த கோபத்தை குறைச்சி எல்லாரையும் அனுசரிச்சு செயல்பட்டீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். அடுத்ததா சூரியனுடைய சஞ்சாரம் மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. பட் ஆனா உங்களுக்கு சூரியன் பெருசா அன்ஃபேவர் பண்றது இல்லை. ஏன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல. ஆகவே ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்குது. குடும்பத்துல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வாழ்க்கை துணைக்கு இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. அதே போல மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சூரியனோட போய் இணைஞ்சிருவாரு. இந்த புதன் 12ஆம் அதிபதி பிளஸ் 3ஆம் அதிபதி இவர் போயிட்டு 7ஆம் இடத்துக்கு போறது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில விரைய செலவுகளை ஏற்படுத்தலாம். வாழ்க்கை துணையோட ஒரு சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. பட் இருந்தாலும் 17ஆம் தேதி தான் புதனுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது இருக்கும். ஆகவே செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்ல கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தா சனி 8ஆம் இடத்துல, அதே போல ராகு 9ஆம் இடத்துல. சோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. தந்தையாரோட ஒரு சில வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். தந்தையாரோட அனுசரிச்சு விட்டு கொடுத்து செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சனி 8ஆம் இடத்துல. ஆகவே வந்துட்டு நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அஷ்டம சனி காலகட்டம். நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அதுல நிதானம், பொறுமை அப்படிங்கிறது இருக்கணும். குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட செயல்படுங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, அவசர அவசரமா போறீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. பொறுமையா போங்க. மேலும் இந்த தலைக்கவசம், உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது. சோ இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி கரெக்டா செக் பண்ணிட்டு உங்களுடைய பயணத்தை தொடர்றது நல்லது. ஓவராலா கடகம் ஹெல்த் வைஸாவும் மன ஆரோக்கியம், உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் நீங்க சீர்வர பராமரிச்சீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். இது ரெண்டுலயும் தான் நிறைய லாக் உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி அஷ்டம சனி, மன உளைச்சல், மன வருத்தம், நிறைய கமிட்மெண்ட், எது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி, கடன் சுமை, பொருளாதார நெருக்கடி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட தொந்தரவு. ஃபேமிலி வந்துட்டு 2ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு, பிளஸ் குரு பகவானும் பாக்குறாரு. ஏதோ ஒரு வகையில ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சாலும் ஃபேமிலியில நிறைய தேவைகள் இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியுது. அதை பூர்த்தி பண்ணணும்னு போராடுறீங்க. சோ அது அப்படி ஒரு ஏதோ நிறைய நம்மளை சுத்தி ஏதோ ஒரு குழப்பமாவே போற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்க கண்ணுக்கு தென்படலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான். கோச்சாரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஆகவே இது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியான ஒரு பிரச்சனை தான். அதனால இது அப்படியே நம்மளுக்கு நீடிச்சுட்டே இருக்கும்லாம் கிடையாது. டெஃபினட்டா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். சோ இந்த சொல்யூஷனை நோக்கி தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு முயற்சியும் அதை நோக்கி தான் இருக்கும். ஆகவே அலட்டிக்க வேணாம், கவலைப்பட வேண்டாம். எப்படியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் டெஃபினட்டா கிடைக்க தான் போகுது. சோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதை மிக விரைவில் நம்ம
நம்ம ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிடுவோம். அதனால கவலைப்படாம உங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை மனதார ஏத்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரம் அனுபவப்படுறதுக்கான நேரம். கடன் வாங்கினாக்கா எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத இப்போ அனுபவப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம உறவுகள்லாம் எப்படி, ஃபேமிலிலாம் எப்படி, ஃபேமிலில இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி போயிருக்குனாக்கா எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், நம்மளால சமாளிக்க முடியாது, எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து குடும்பம்னா இதுதானா, குடும்பம்னாக்கா இவ்வளவு பெரிய விஷயமா, குடும்பத்தை பராமரிக்கிறது இவ்வளவு கஷ்டமா, பணம்னா இதுதானா, பொருளாதாரம்னா இதுதானா, கடன் பிரச்சனைனா இதுதானா, கடன் சுமைனா இதுதானா அப்படிங்கிற அந்த இதுதானா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய ஆரம்பிக்கும். அப்படி ஒரு அனுபவம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல தான் கிடைக்கும். ஆகவே அனுபவப்படுங்க, பக்குவப்படுங்க. இந்த அனுபவமும் பக்குவம் தான் உங்களை அடுத்த 30 வருஷத்துக்கு இயக்கும். நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான படிக்கட்டு இதுதான். ஆகவே ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. மூணுல இருக்கிற கேது உங்களுக்கு மேஜரா ஃபேவரான பலன்களை செய்யும். நீங்க பார்க்கிற நபர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலான செய்திகளை சொல்லுவாங்க. நீங்க கேட்கிற விஷயங்கள் மேக்சிமம் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். உங்களை சுத்தி கஷ்டமே இருந்தாலும், கவலையே இருந்தாலும், வருத்தமே இருந்தாலும், நீங்க பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். அதுதான் மூணாவதுல இருக்கிற கேது. கம்யூனிகேஷன்ல நிறைய ஆறுதல், ஒரு ஒரு மோட்டிவேஷன், ஒரு பிரிஸ்க், இதெல்லாம் கம்யூனிகேஷன்ல இந்த கேது கொடுப்பாரு. ஆகவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறீங்க, அப்படி இல்லைன்னா உங்க சீனியர் கூட யாரோ ஒருத்தவங்க கூட பேசுறீங்க, உங்களுக்கு அனுபவமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கம்யூனிகேஷனால உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் கிடைக்குதோ இல்லையோ, பட் ஆனா உங்களுக்கு நிறைய வேல்யூபிளான மைண்ட் தாட்ஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது, கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அதை கேது பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாங்கி அடுத்த லெவலுக்கு போறதுக்கான மனோ தைரியம், தைரிய வீரிய பராக்கிரமத்தை கேது பகவான் கொடுப்பாரு. இந்த மூன்றாம் இடத்தை தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. மேலும் இளைய சகோதர ஸ்தானம் சொல்லுவாங்க. மூணுல கேது பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரர்களால அனுகூலம், இளைய சகோதரர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம். ஓவராலா இந்த தை மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியத்துல கவனம், நிதானம் இருக்கணும். ஃபேமிலில கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் இருக்கணும். மேலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. 10ல குரு இருக்காரு. 10ல குரு வந்தாருனாக்கா பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி பிளஸ் 9ஆம் அதிபதி. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் தொழில் உத்தியோகத்துல வரலாம். பட் ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அது யோகமா கன்வெர்ட் ஆகும். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அது அப்படியே வந்த இடம் தெரியாம அப்படியே ஓடிடும். அதுதான் அந்த கடகத்துக்குள்ள ஒரு பவர். குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் வருவாரு. ஆகவே ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரகிளா போகும், செகண்ட் பார்ட் ரொம்ப சூப்பரா போகும். ஆகவே குரு 10ல இருக்கும் பொழுது உத்தியோகம், தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வு இருக்கணும், கவனம் இருக்கணும், அதிகமான உழைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த கெட்ட பெயர்கள்லாம் அக்கம் பக்கத்துல ஏற்படலாம். நீங்க பணிபுரியிற இடமா இருந்தாலும் சரி, தொழில் புரியிற இடமா இருந்தாலும் சரி, ஒரு சில நெகட்டிவான தாட்ஸ் உங்களை பத்தி டாக்கிங்ஸ் எல்லாம் போகலாம். பட் ஆனா அதெல்லாம் பெருசா காதுல வாங்கிக்காதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே விலகிடும். அதுதான் கடகத்துக்குள்ள ஒரு பவர். அதனால ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. மனநிலைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களை வெற்றி அடைய வைக்கும். கண்டிப்பா எதா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாம அமைதியாவே இருக்காதீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. முயற்சி பண்ணுங்க. டெஃபினட்டா அதுல ஒரு வெற்றி இந்த மாதத்துல கண்டிப்பா கிடைக்கும். உடைய முயற்சிக்கான அங்கீகாரம் டெஃபினட்டா கிடைக்கும். டோன்ட் வரி அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.